கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 25, 26 இப்படி சொல்லுகிறது. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டுமும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய எதிராளிகள் நமக்கு உண்டு. எதிராளிகள் மீது நாம் நிறைய குற்றங்களை சுமத்தி வாதாடி கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதியினிடத்திலே ஒப்பு கொடுக்க, அதாவது கோர்ட்டுக்கு போகிறோம். அவங்களும் ஒரு வக்கீலை பிடிப்பார்கள், நாமும் வக்கீலை பிடிப்போம். எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதை நாம் செயல்படுத்துகிறோம். அவன் பெருசா நான் பெருசா, இவன் பெருசா அவன் பெருசா, எவ்வளோ நாளும் செலவழித்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மூர்க்க வெறி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து அப்படின்னு வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு ஆலயம் கட்டுவதிலே ஒரு இடப்பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த இடத்திற்கு உரியவர்கள் ஆலயத்தை கட்ட விடாமல் தடுப்பதற்கு தேவையான முயற்சிகளை அவர்களையும் தூண்டுகிற மக்கள். நாங்கள் இவர்களோடு போராடினால் அந்த காரியங்கள் கெட்டுவிடும். பொல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஒருவேளை எங்கள் மேலே கேசெல்லாம் கொண்டு போட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் அவர்களோடு நல்மனம் பொருந்த உதவி செய்தார். அவர்கள் கேட்கிற தொகையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தார். எளிதாக பிரச்சனை சால்வ் ஆனது. எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்தில் அவன் எதிராளி தான், ஆனால் நல்மனம் பொருந்தணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. கவனத்தோடு செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.